வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம டே 5 இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நேற்று கரெக்டாக இந்த கொஸ்டின் பார்த்ததில் விட்டுருந்தோம். அதாவது முல்லை திணையின் முக்கிய தொழில்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல், அதாவது கால்நடைகளை மேய்த்தல் மற்றும் ஏறு தழுவுதல் முல்லை நில மக்களோட தொழிலாக இருக்குது அப்படின்னு பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து மருத திணையின் முக்கிய தொழில்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லறிதல், களை பறித்தல், வயலில் நெல் அறுவடை செய்தல் மற்றும் களைகளை பறித்தல் மருத நிலத்தின் முக்கிய தொழில்களாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது நெய்தல் திணையின் முக்கிய தொழில்கள் எதெல்லாம் அப்படின்னா ஆன்சர் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். நெய்தல் திணையோட முக்கிய தொழில்கள் எதெல்லாம்? மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். கடல் சார்ந்த நெய்தல் நிலத்தில் மீன் பிடித்தல் மற்றும் உப்பு உற்பத்தி செய்தல் முக்கிய தொழில்களாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாலை திணையின் முக்கிய தொழில்கள் எதெல்லாம்? அதாவது வழிப்பறி, நிறை கவர்தல். வறண்ட பாலை நிலத்தின் வாழ்க்கை சூழலில் வழிப்பறி செய்தல் மற்றும் கால்நடை நிறைகளை கவர்தல் குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஐந்திணைகள், அதோட கருப்பொருள், தொழில் எல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்தது என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அது ஒலி வேறுபாடு தெரிஞ்சுக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கப்பட்டது. கொஞ்சம் நம்ம பார்த்து வைக்கிறது நல்லது. ஸோ வன்மை என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வலிமை. வன்மை அப்படின்னா 2 சுழி என்ன இருக்குது இல்லையா, இதுக்கு வலிமை அப்படின்னு பொருள்படும். வலிமை அல்லது வலுத்தன்மை என்ற பொருளை அது குறிக்குது. அடுத்த வன்மை பாருங்கள், அந்த சுழி பாருங்கள் 3 சுழி இன் வந்திருக்குது. அப்போ இந்த வன்மை என்பதன் பொருள் கொடை, அதை குறிக்குது. ஓகேவா? வன்மை என்பது கொடைத்தன்மை அல்லது ஈகை என்ற பொருளை குறிக்குது. எந்த வன்மைக்கும்? இந்த 3 சுழி வன்மைக்கு. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தன்மை. தன்மையில் அந்த எண் பாருங்கள் 3 சுழி எண் வந்திருக்குது. தன்மை என்பதன் பொருள் என்ன? குளிர்ச்சி. அதாவது தன்மை என்பது குளிர்ச்சி அல்லது குளிர்ந்த தன்மை என்பதை குறிக்கிறது. அடுத்தது 2 சுழி வரக்கூடியது. தன்மை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா இடப்பெயர். இந்த தன்மையோட பொருள் என்னது? இடப்பெயரை குறிக்கிறது. தன்மை என்பது இங்கே கொடுக்கப்பட்ட சொல் வேறுபாட்டின்படி இடப்பெயரை குறிக்குது. அப்போது தன்மை 3 சுழியின் வந்திருந்ததுன்னா அது என்ன பொருள்படும்? தன்மையில் குளிர்ச்சி. 2 சுழியின் வந்துருச்சுன்னா தன்மையில் அது இடப்பெயரை குறிக்குது. ஓகே. அடுத்தது இப்படி வேறுபாடு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இலை என்பதன் பொருள் என்ன? தாவர உறுப்பு. இலை என்பது தாவரத்தின் முக்கிய உறுப்புகளில் ஒன்றா இருக்குது. அடுத்தது இலை என்பதன் பொருள் என்னென்னா இது மெலிதலை குறிக்குது. இந்த லை மெலிதலை குறிக்குது. பார்த்து வச்சுக்கோங்க. மெலிதல் அல்லது தளர்தல் போன்ற பொருளில் இதை பயன்படுத்தப்படுது இந்த இலையை. அடுத்தது பாருங்கள் இலை. அந்த இலையை பார்த்துக்கோங்க. இந்த இலை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நூல் இலையை குறிக்குது. ஓகேவா? இலை என்பது நூல் போன்ற மெல்லிய நார் அல்லது இலையை குறிக்குது. அடுத்தது பாருங்கள் தாள். தாள் என்பதன் பொருள் என்னென்னா தாலாட்டு. தாலாட்டு. தாள் என்பது தாலாட்டு என்ற பொருளில் வழங்கப்படுது. அடுத்தது பாருங்கள் தாள். இந்த தாள் பாதத்தை குறிக்குது. ஓகேவா? தாள் என்பது கால் அல்லது பாதம் என்ற பொருளை குறிக்குது. அடுத்தது தாள் பாருங்கள், அந்த இல் வித்தியாசம் வரும். அடுத்தது கரை. கரை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா குளக்கரையை குறிக்குது. இந்த ரை குளக்கரையை குறிக்குது. நீர்நிலையின் ஓரம் அல்லது குளக்கரை போன்ற இடத்தை குறிக்குது. அடுத்த ரையை பாருங்கள் கரை. இந்த கரையில் உள்ள ரை அழுக்கு என்பதை குறிக்குது. கரை என்பது துணி அல்லது பொருளில் படிந்த அழுக்கு அல்லது மாசை குறிக்கும். அடுத்தது புலி என்பதன் பொருள் விலங்கு. எல்லாத்துக்குமே தெரியும். புலி என்பது காட்டில் வாழக்கூடிய ஒரு விலங்கு. புலி என்பது அடுத்து பழத்தை குறிக்குது. புலின்னா பழம், அதாவது உணவில் பயன்படுத்தப்படும் ஒரு வகை பழமாக அதை சொல்லப்படுது. அடுத்தது பனி என்பதன் பொருள் குளிர்ச்சியை குறிக்குது. நீ பார்த்துக்கோங்க, நீ டிஃப்ரெண்ட்டு. குளிர்ச்சி குறிக்குது. பனி என்பது குளிர்ச்சியையும் குளிரால் உருவாகும் பனி துளிகளையும் குறிக்கலாம். அடுத்த பனியை பாருங்கள், இது 3 சுழி நீ. அதோட வித்தியாசம். இதுக்கு வேலை அப்படின்னு பொருள் கொள்ளலாம். வேலை, கடமை அல்லது தொழில் என்ற பொருளை அது குறிக்குது. அடுத்தது பறவை என்பதன் பொருள் கடலை குறிக்குது. அதாவது கடல் அல்லது பரந்த நீர்ப்பரப்பை இது குறிக்கும். பறவை. அடுத்த பறவை பாருங்கள் ரா டிஃப்ரெண்ட்டில். இது புல், அதை குறிக்குது. பறவை என்பதன் பொருள் புல், அதாவது ரெக்கைகளை கொண்டு பறக்கும் உயிரினத்தை அது குறிக்குது. அடுத்தது வானம் என்பதன் பொருள் ஆகாயத்தை குறிக்குது. ஆகாயம் அல்லது மேலே காணப்படும் விண்வெளி பகுதியை குறிக்கிறது. இந்த வானத்தை பாருங்கள்,
அதாவது அது 2 சுழினா இது 3 சுழினா டிஃப்ரெண்ட்டில் பொருள்படுது. வானம் அப்படின்னா வெடியை வந்து குறிக்குது. வானம் என்பதன் வான வேடிக்கை அல்லது வெடி வகையை வந்து குறிக்குது. அடுத்தது அரை அப்படின்னா பாதியை குறிக்குது. இந்த ரை வந்து 2 சமபாகங்களில் ஒரு பங்கு அதாவது பாதியை வந்து குறிக்குது இந்த அறை. அடுத்த அறை பாருங்கள், ரை வித்தியாசத்தில் பொருள் வந்து மாறுபடுது. அப்போ இந்த அறை வந்து கட்டட பகுதியில் குறிக்குது. கட்டடத்தில் உள்ள ஒரு பகுதி அல்லது ரூம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து குறிக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஊன் என்பதன் பொருள் என்ன? ஊன் அப்படின்னா உணவு. 3 சுழியில் வரக்கூடிய அந்த ஊன் வந்து உணவை குறிக்குது. உணவு அல்லது உண்ணப்படும் உணவை குறிக்கும். அடுத்த ஊன் வந்து பாருங்கள், ஊன் இன் டிஃப்ரெண்டில் 2 சுழின்னு வந்திருக்குது. அப்போ ஊன் என்பதன் பொருள் என்னன்னா இறைச்சி. அப்போ ஊன் என்பது உடலின் சதை அல்லது இறைச்சி என்ற பொருளை வந்து அது குறிக்குது. அடுத்தது வாழை என்பதன் பொருள் என்ன? வாழைனா இளம் பெண்ணை வந்து குறிக்குது. லை வந்திருக்குது பார்த்தீங்களா, வாழைனா இளம் பெண்ணை குறிக்குது. வாழை என்பது இளம்பெண் என்ற பொருளில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல். அடுத்தது பாருங்கள், அந்த வாழை வந்திருக்குது. இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது வாழை. லை வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. என்பதன் பொருள் வந்து மர வகையை வந்து குறிக்குது. இது ஒரு தாவர வகையாக இருக்குது. அடுத்தது வந்து பாருங்கள், வாழை லை டிஃப்ரெண்ட்டில் பொருள் மாறுது. வாழைனா மீன் வகையை குறிக்குது. அந்த வாழை வந்து தாவரத்தை குறிக்குது. இது வந்து வாழை வந்து மீன் வகையை குறிக்குது. அப்போ வாழை என்பது ஒரு வகை மீனை வந்து குறிக்கும். அதுதான் அந்த லை டிஃப்ரெண்ட்டில் வரக்கூடிய பொருள் வேறுபாடு. அடுத்தது களை என்பதன் பொருள் அப்படின்னாலே நீக்கு அப்படின்னு சொல்லுது. அதாவது களை என்பது அகற்ற அல்லது நீக்கு என்ற பொருளில் பயன்படுத்தப்படுது. அடுத்தது பாருங்கள், இந்த கலைக்கு லை டிஃப்ரெண்ட்டில் பொருள் வேறுபடுது. மூங்கில், இந்த கலை வந்து எதை பொருளை குறிக்குதுன்னா மூங்கிலை குறிக்குது. அப்போது கலை என்பது மூங்கில் என்ற பொருளை குறிக்கும். தலை என்பது பொருள் என்ன? இந்த தலை பொருள் என்னன்னா விலங்கை வந்து குறிக்குது. தலை என்பது கட்டு அல்லது விலங்கு என்ற பொருளை குறிக்குது. லை வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. அடுத்த தலை வந்து பாருங்கள், லை டிஃப்ரெண்ட்டில் பொருள் மாறுது. தலைத்தலை குறிக்குது. அப்போது தலை என்பது செழித்து வளர்தல் அல்லது தலைத்தல் என்ற பொருளுடன் தொடர்புடையது. அதுதான் அந்த 2 லை டிஃப்ரெண்ட்டில் பொருள் மாறுது. தலை என்பதன் பொருள் வந்து உறுப்பை குறிக்குது. தலை என்பது மனித உடலின் முக்கிய உறுப்புகளில் ஒன்றா இருக்குது. அடுத்தது வந்து கிளி என்பதன் பொருள் என்ன? கிளி அப்படின்னா பயம். அப்போ கிளி என்பது அச்சம் அல்லது பயம் என்ற பொருளை குறிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிளி என்பதன் பொருள், கிளியில் இன்னொரு ஒளியும் வரும், அது வந்து பறவையை குறிக்கும். இந்த கிளி வந்து கிழித்தலை வந்து குறிக்குது. இந்த லை டிஃப்ரெண்ட்டு, அதாவது கிழித்தல் அல்லது துண்டித்தல் என்ற பொருளை வந்து குறிக்கும். அடுத்தது பாருங்கள், நம்ம அந்த பறவையை குறிக்கக்கூடிய அந்த கிளி ஒரு பறவையை குறிக்குது. அடுத்து கிளி என்பது பச்சை நிறத்தில் காணப்படக்கூடிய ஒரு வகை பறவை. களி என்பதுன்னா சனி. களி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அது வந்து பொருள் சனி. கொடுக்கப்பட்ட ஒலி வேறுபாட்டின்படி களி என்பது வந்து சனி என்ற பொருளில் வருது. அடுத்தது பாருங்கள், களி, அந்த டிஃப்ரெண்ட்டில் பார்த்துக்கோங்க. களி வந்து மகிழ்ச்சியை குறிக்குது. அதாவது களி என்பது மகிழ்ச்சி அல்லது ஆனந்தம் என்ற பொருளை குறிக்கும். அடுத்தது மனம், அதாவது மனம்னா வாசனை, அதை குறிக்குது. நறுமணம் அல்லது வாசனை என்ற பொருளை வந்து குறிக்குது. அடுத்தது மனம் அப்படின்னா உள்ளத்தை குறிக்குது. அடுத்தது வந்து உலை என்பதன் பொருள் என்னன்னா கொல்லன் உலை அப்படின்னு குறிக்குது. அதாவது உலை என்பது பொருட்களை சூடாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் இடம் அல்லது கொல்லன் பயன்படுத்தும் உலையை வந்து குறிக்குது. இதுதான் இதோட பொருள். அடுத்து உலை அப்படின்னா இந்த லை டிஃப்ரெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. உலை என்பதனுடைய பொருள் பிடரி மயிர். லை டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. உலை என்பது குதிரை போன்ற விலங்குகளின் கழுத்து பகுதியில் காணப்படும் பிடரி மயிரை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது இன்னொரு உலை அப்படின்னு அந்த லை வித்தியாசம் இருக்கு இல்லையா, அந்த லை வந்து விவசாயம் வேலை செய்கிறத குறிக்கும். ஓகே, இது அடுத்தது அலரி என்பதன் பொருள் என்னன்னா ஒரு வகை செடி. அலரி அப்படின்னா ஒரு வகை செடி. அலரி என்பது ஒரு வகையான செடி அல்லது தாவரத்தை குறிக்கும். அடுத்தது பார்த்துக்கோங்க, அந்த டிஃப்ரெண்ட்டில் பொருள் வந்து இது மாறுபடுது. அலரி என்பதன் பொருள் என்னன்னா பயந்து கூச்சலிட்டு. இந்த அலரி வந்து பயந்து கூச்சலிட்டு, அந்த அலரி வந்து தாவரத்தை குறிக்குது. அப்போ இந்த அலரி வந்து பயம், வலி போன்ற காரணங்களால் சத்தமாக கூச்சலிடுவதை வந்து குறிக்குது இந்த அலரி. அடுத்தது ஆணை என்பதன் பொருள் வந்து கட்டளையை குறிக்குது. அதாவது ஒருவருக்கு கொடுக்கப்படும் கட்டளை அல்லது உத்தரவை குறிக்கக்கூடியது தான் ஆணை. அடுத்த ஆணை வந்து பார்த்திங்கன்னா யானையை வந்து குறிக்குது. ஆணை என்பது யானை என்ற பொருளில் வரக்கூடியது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த எரி என்பதன் பொருள் என்னன்னா வீசு, பார்த்துக்கோங்க. அதாவது அடுத்து தூக்கி வீசுதல், பொருளை தூக்கி வீசுவோம் இல்லையா, அதை குறிக்குது. அடுத்தது எரி அப்படின்றது வந்து தீ வச்சு நம்ம எரிப்போம் இல்லையா, அதை குறிக்கும்.
இன்னொன்று குறவர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஆசிரியரை வந்து குறிக்குது. குறவர் என்பது ஆசிரியர் அல்லது கற்றுக் கொடுப்பவர் என்ற பொருளில் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த குறவர் இந்த ரா வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டில் பொருள் மாறுது. இது வந்து ஒரு இனத்தாரை வந்து குறிக்குது. குறவர் என்பது தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு இனத்தாரை வந்து குறிக்குது. அடுத்தது உரி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சுழற்று. கொடுக்கப்பட்ட ஒலி வேறுபாட்டின்படி உரி அப்படின்றது வந்து சுழற்று என்ற பொருளில் தான் வருது. இந்த வித்தியாசத்தில் பொருள் மாறுது பாருங்கள். இந்த உரி வந்து தயிர் உரி அப்படின்ற பொருளை வந்து குறிச்சிருக்குது. உரி என்பது பொருட்களை தொங்கவிட பயன்படுத்தப்படும் அமைப்பு. தயிர் போன்றவற்றை வைக்க பயன்படும் உரியை வந்து இது குறிக்குது. அடுத்தது அலை. இது வந்து கடல் அலையை குறிக்குது. நீரின் ஏற்ற இறக்கத்தால் உருவாகும் கடல் அலையை வந்து குறிக்குது. அடுத்த அலை அப்படின்னது என்னதுன்னா இது வரவழைத்தல் அலை. லையில் உள்ள வித்தியாசமான ஒரு பொருள். அதாவது வரவழைத்தல் அழைத்தல் அதை வந்து அது குறிக்குது. இந்த அலை வந்து புற்று வந்து குறிக்குது. ஓகேவா, அந்த லை டிஃப்ரெண்ட்டில் பொருள் மாறுது. இந்த அலை வந்து புற்று அல்லது விலங்குகள் வாழும் குழி போன்ற அமைப்பை வந்து குறிக்குது. இது வலை, மீன்பிடி வலையை குறிக்குது. மீன்களை பிடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் கருவி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வலை வந்து பொந்தை வந்து குறிக்குது. ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வலை அப்படின்னு சொன்னால் லை வித்தியாசத்தில் பொருள் மாறுது. இந்த லை வந்து வலை புன்னை மரத்தை வந்து குறிக்குது. வலை வந்து புன்னை மரத்தை குறிக்குது. இனி வந்து அடுத்து வந்து நம்ம அடுத்த கிளாஸில் 5வது உள்ள முக்கியமான நோட்ஸ் வந்து என்னன்னா பண்டைய காலத்தில் வந்து தமிழகத்திற்கு வந்து இறக்குமதி செய்யப்பட்டது எதெல்லாம், சில இசை நூல்கள் வந்து என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி அடுத்த 6வது கிளாஸில் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.